ஹலோ கைஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம பியாண்ட் த டைம் கேஸ் அனிமையோட 9th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் இன்னொரு பக்கம் இருக்க டெலிபோர்ட் அறையை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறோம். இதுதான் செவன் பிக் சிட்டியாக எந்த ஃபைட்டும் நடக்கல, எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்போ ஹீரோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ அந்த பொண்ணை ட்ராவல் பண்ண டோக்கனை காட்டுங்கன்னு சொல்லுது. ஹீரோவை அதை எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்துட்டு அவள் ஜூனியர் செக்டில் சேர வந்திருக்கியா, இந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கோ. அதே மாதிரி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. என் முதல் 3 நாள் மட்டும்தான் வாழ்கிறதுக்கு இலவசம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீ வாழ்கிறதுக்கு 30% கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸாக தரணும். கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் தான் ஹீரோ சொல்கிறான். நீங்கள் அமைதியாக வாழ நான் விஷ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படியே அடுத்த சீனில் செவன் பிக் சிட்டியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மார்க்கெட்டில் நடந்து போகிறான். அப்போ ஹீரோவுக்கு இதை பார்க்கறதுக்கு ஏதோ புதுசாக தெரியுது. அப்போ ஒருத்தர் ரோட்டில் நடந்து வர எல்லாரும் அவனுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. கேம்பை கம்பேர் பண்ணுற போது ஏதோ ஒரு வேறு உலகத்தில் வாழ்கிற மாதிரி தோணுது. அப்படியே அடுத்த சீனில் ஹீரோ ஒரு இடத்துக்கு வரான். டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களாம் சீக்கிரமாக வாங்கணும் ஒருத்துக்கோ போகிறான். நான் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் என்னோடய கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ ஹீரோ கில் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டை படிக்கிறான். அதில் என்ன இருக்குன்னு தெரியல. அவனை நான் கொல்லணும்னு சொல்கிறான். அப்போ ஒருத்தன் எல்லாரையும் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு அந்த ஸ்பிரிச்சுவல் டெஸ்டிங் ஸ்டோனில் கையை வைக்க 64 பாயிண்ட்ஸ்னு காட்டுது. நீ பாஸ்ன்னு ஒருத்தன் சொல்கிறான். அடுத்தது இன்னொரு பொண்ணு அதில் போய் செக் பண்ண 34 பாயிண்ட்ஸ்னு காட்டுது. அதுக்கும் பாஸ்ன்னு சொல்கிறான். அவங்க நம்மளோட உடலில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் ஷேடோ மூலம் பாயிண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ ஹீரோவோட பேரை கூப்பிட ஹீரோவும் போய் அதில் கை வைக்கிறான். 43 பாயிண்ட்ஸ்னு காட்டுது. பாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பேட்ச் கூட ஆவரேஜாக தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் பவரை கொடுக்க அந்த நேரத்தில் ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்ணு தோன்றுறது. இதை பார்க்க அந்த கடவுளோட கண்ணு மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை, அந்த கடவுளோட கண்ணை கம்பேர் பண்ணும்போது இது பவர் லெவலில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஹீரோவால் அந்த பவரை தாங்க முடியல. இந்த கடலில் டிவைன் கிரியேச்சர் பிளட் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். அது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு ரெட் செட் போட்டவன் சொல்கிறான். இது பீக் மாஸ்டரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்பெஷல் ட்ரையல். இந்த ட்ரையலை அட்டென்ட் பண்ணுறவங்கள மாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் சாதாரணமான ஆள் இல்லை. இப்போ கூட அவன் இன்னும் இதை எடுத்து போராடுறான். இந்த பக்கம் அந்த கண்ணை ஹீரோவுக்கு இன்னும் ப்ரெஷரை கொடுக்குது. நான் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட அடி பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோ ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டு முன்னாடி நான் முட்டி போட மாட்டேன்னு கத்துறான். ஒரு கட்டத்தில் அந்த ரிலேஷன் உடஞ்சி போயிடுது. அப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பேசிக்கிறாங்க. அதில் சாவோ கிங் பெங்குன்னு ஒருத்தன் நான் அவன் கூட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகிடணும்னு சொல்கிறான். நீ தான் சூக்கிங்க, நீ ஏற்கனவே ஷேடோ லெவலில் ரீச் பண்ணிட்ட. அதே மாதிரி கேட் சர்க்கிள் காம்பேட் பவரை ப்ராசஸ் பண்ணியிருக்க. இது நல்லது. அப்போ அவர் ஹீரோ தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்க எல்லாருக்கும் 1000 கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் தரேன்னு சொல்கிறாரு. சூக்கிங் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிச்சதுனால அவனுக்கு 10,000 கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சூசியான்னு ஒரு பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா 10,000 பாயிண்ட்ஸா, இது 10 பீரியட் ஸ்டோனுக்கு ஈக்குவலானது. அப்போ இன்னொரு பொண்ணு இது கேட்டு ஷாக் ஆகுது. இந்த பொண்ணோட பேர் லீதிமை. இந்த 7 பிளேட் ஐஸ் ரொம்ப டேஞ்சரானதுன்னு ஹீரோ சொல்கிறான். திரும்ப அவர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் டெஸ்ட்டில் கலந்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்படியே ஹீரோவை தன்னை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. அடுத்த சீனில் 2 பேர் ஒரு இடத்துக்கு நடந்து போகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த மவுண்டனில் நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அந்நிய கரை கூட இல்லை. நான் மட்டும் இங்கே கல்டிவேஷன் பண்ணால் என்னோடய ப்ராசஸ் 2 மடங்கு வேகமாக இருக்கும். அப்போ அவர் நீ எப்படி இந்த சிட்டியை கண்டுபிடிச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ இந்த இடம் அமைதியாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்கிறான். நீ பகல் நேரத்தை வச்சு சொல்லாத, நீ இந்த இடம் நைட் டைமில் பார்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சிட்டிக்குள்ளே உன்னோட வாழ்க்கையும் கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸும் ஈக்குவல் தான். அப்படி இல்லைன்னா நீ உயிர் வாழ்றது கடைசி தருணமாக இது இருக்கும். 3 பேரும் நாங்களும் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம்னு அங்கே வராங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இதுதான் சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கிரிப்டை. இதை நீங்கள் வெளியாட்களுக்கு தரவே கூடாது. நல்லா படித்து கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட 7 பிக் சிட்டி தான் நாங்காங்கோட பெரும்பாலான துறைமுகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளோட 7 பிக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முக்கியமாக இருக்க வேண்டியது தர்மா வெசல். இது ரொம்ப விலை உயர்ந்தது. கிட்டத்தட்ட 1 lakh கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ், இல்லைனா 100 பீட் ஸ்டோன்ஸ். இதை வச்சு உங்களால் பேசிக் லெவல் தர்மா வெசலை வாங்க முடியும். நான் கிங்காங் செக்ட்லேருந்து வரும்போதே 110 பீரியட் ஸ்டோனை கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் 30 பியூர் டஸ்ட் பில்லை கொண்டு வந்தேன். இப்போ என்கிட்ட 300 பீரியட் ஸ்டோன் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அவர் தர்மா வெசல் 2 விஷயத்துக்கு பயன்படும். ஒன்று அதை வச்சு கூட ஃபைட் பண்ண முடியும். 2வது அதை யூஸ் பண்ணி உங்களால் கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். சீனியர் இந்த தர்மா வெசல் ஓகேவான்னு கேட்குறான். அதுக்கு அவர் ஸ்பிரிட் நோட்டில் 2வது லெவலில் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ சூசியான்ற பொண்ணு, பிரதோ உங்களுக்கு 100 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் எல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கிரேட் கல்டிவேஷன் அச்சீவ் பண்ணும்போது இந்த ஜூனியர் சிஸ்டரை மறக்காதீங்கன்னு பேசுகிறா. நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன்னு அவனும் சொல்கிறான். சீனியர், நான் கூட தர்மா வெசலை வாங்க விரும்புகிறேன். அப்போ ஹீரோ காசை நீட்ட இதை பார்த்த லீதிமேன்ற பொண்ணு எல்லாருமே பணக்காரங்களாக இருக்கான்னு வருத்தப்படுறா. அப்போ சீனியர் ஹீரோக்கு ஒரு வெசலை தராரு. இதை பார்த்து சூசியை ஹீரோ கிட்ட வர ஆள விடுமா சாமின்னு ஹீரோ தள்ளி போயிடுறான். அதே டைலாக் இங்கேயும் ஒப்பிக்கிறான். ஆனால் ஹீரோ எதுவுமே கண்டுக்கல. அப்போ அவரை உங்களுக்கான பழக்க கண்டுபிடிங்க, அதில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க.
உங்களுக்கு கொடுத்த டோக்கனில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸும் இருக்கும். நாளைக்கு வந்து வெளியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சிட்டிக்கே போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோவோட டோக்கனில் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன்னு காட்டுது. அடுத்த சீனில் ஹீரோ சிட்டிக்குள்ளே வரான். அப்படியே சூரியன் மறைஞ்சு இரவாகுது. எல்லாரும் நைட் ஆயிடுச்சுன்னு அங்கேருந்து ஓடி போய் வீட்டை பிடிக்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா நிறைய பேர் வராங்க. அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் கொண்டுக்கிறாங்க. அதுவும் அந்த கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ்க்காக. இதை பார்த்து ஹீரோ இதோட காலையில் இந்த ஊர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோ நடந்து போகிறான். அங்கே பார்த்தா விலங்குகளை கொண்டு அடித்து வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தன் சாப்பிட்டு கீழே போட அதை இன்னொருத்தர் அதை வேகமாக எடுத்து சாப்பிட்றான். இந்த ஃபீலிங்கு கேம்பில் இருந்த மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ நடந்து போக அப்போ அந்த வீட்டை பார்த்தா ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்குது. அப்போ ஒரு பொண்ணை நிறைய பேர் துரத்திட்டு வராங்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு அந்த பொருளை திருட்டிட்டேன் எனக்கு கவர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுது. அந்த நேரத்தில் பின்னாடி துரத்திட்டு வந்தவங்க அவனோட கொட்டாடி இங்கே தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ அவளை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். இல்லை ஏமாத்துறியா? அப்போ எப்படி அவனை சொன்னான்? அப்போ ஹீரோ அவனோட கழுத்தையே பார்க்க அவன் திடீர்னு ஹீரோவை அட்டாக் பண்ண வர நம்மளோட ஹீரோ அவனோட சோடை வாங்கி அவனையே போட்டு தள்ளிடுறான். அதே மாதிரி மற்ற எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். அப்போ ஒருத்தன் மட்டும் இதை பார்த்துட்டு அங்கேருந்து ஓட ஹீரோ சோடை கிக் பண்ண அது அவனோட காலிலே குத்திடுது. அப்போ ஹீரோ பொறுமையாக அவன்கிட்ட நடந்து வர நான் நைட் கிங்கோட ஆள்னு அவன் சொல்ல, ஆனால் ஹீரோ எதையுமே கேட்காம எப்படி எடுத்து அவனை போட்டு தள்ளிடுறான். அப்போ ஒருத்தர் திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி வந்துடுறான். இதை பார்த்து ஹீரோ பின்னாடி விலகி வந்துடுறான். அவன் எப்படி என் பின்னாடி வந்தான்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ எனக்கு சடலத்தை தந்தனா உனக்கு நான் ஒரு நைட் ஃப்ரீயாக தங்க இடம் தரேன். இதை கேட்ட ஹீரோ நான் எதையும் தரலன்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த சடலத்தையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ தான் செத்து போன உடல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், நீ எதுக்காக சடலத்தை வாங்க விரும்புகிற? அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் குய் எனர்ஜி இருக்கும். அது என்னோடய பெட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அங்கே ஒரு பெரிய பைத்தான் வருது. சின்ன பையன் இங்கே நடந்த விஷயத்தை நான் ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அவங்க இங்கே வந்துகிட்டே இருப்பாங்க. நான் இதை சொல்லக்கூடாதுன்னா நீ எனக்கு 100 பீரியட் கேன்சர் தரணும். அப்போ அந்த இடத்துக்கு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஆளுங்க வராங்க. நீ மட்டும் இப்போ ஒத்துக்கலன்னா அவங்க வந்து ஒன்று கூட்டிகிட்டு போய் கொண்டுருவாங்க. இப்போ நான் சேவ் பண்ணணும்னா 1000 பீரியட் கேன்சர் தரணும்னு அவன் சொல்லலாம். அப்போ அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆளுங்க வந்துடுறாங்க. இவன் தான் அவங்கள கொன்னான். அதுவும் எந்த காரணமும் இல்லாமல் இதை கண்ணால் பார்த்தேன். இதை கேட்ட எல்லோரும் ஹீரோ கிட்ட நெருங்கி வர நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். அப்போ இவனை 6th டீம் லீடர்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்காக அவங்கள கொன்ன? செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கொன்னேன்னு ஹீரோ சொல்கிறான். நீ சொல்கிற கதையை ஆஃபீஸில் வந்து சொல்கிறான்னு லீடர் சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ மறைச்சி பார்க்க அப்போ அவன் வேகமாக ஹீரோக்கு முன்னாடி வந்துடுறான். இதை பார்த்து ஹீரோ அவனை அட்டாக் பண்ண ஆனால் அவர்லேருந்து தப்பிச்சிடுறான். அப்போ அவன் அவன்கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டேன்னு கத்துறான். அப்புறம் அதை பார்த்து சாக்காக்குறான். ஓ, நீ கூட கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ஆளா? இனிமேல் நீ நம்பாள்னு சொல்கிறான். அப்போ அவன் எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கிய, அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸரை வேலை செய்ய விடாமல் தடுத்துருக்க, அதுக்காக 100 பீரியட் கைன்ஸை பையனை காட்டணும்னு சொல்கிறான். அவனும் என்னை மன்னிச்சிருங்க, நான் காலையில் பையனை கட்டிடுறேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ 1000 கைன்ஸை காட்டணும்னு சொல்கிறான். இதை கேட்டதும் 2 பேருக்கும் ஷாக்கு. அப்போ ஹீரோ அவன் என்கிட்ட 1000 கைன்ஸை கேட்டான்னு சொல்கிறான். நீ தடுத்ததும் இல்லாமல் 1000 கைன்ஸை கேட்டிருக்க, இதை சும்மா விட முடியாது. இதை கேட்டதான் அவன் ஒன்றும் பயப்படுறான். நான் காலையில் 1000 கைன்ஸை கட்டிடுறேன்னு சொல்கிறான். இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அப்போ அவன் ஹீரோ கிட்ட ரூல்ஸ் உனக்கு தெரியும் தானே கேட்குறான். ஆமாம், நீ எதுக்காக கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஆள்னு என்கிட்ட சொல்லலை, நீ என்கிட்ட கேட்கலன்னு ஹீரோ கலாச்சி வரான். அவனும் இந்த பக்கம் வந்துடுறாதுன்னு கதவை சச்சிட்டு ஓடி போயிடுறான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, இந்த படகை நீங்கள் 1 மாதத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் 30,000 கொடுத்து ரினியூ பண்ணிக்கலாம், அப்படி கட்டலைன்னா இது உங்கள் கையை விட்டு போயிடும். அப்போ ஹீரோட கப்பலாக கட்டுறாங்க. இதை டாகுன்னு கூட சொல்லுவாங்க. நான் சிம்பிளாக கப்பல்னு சொல்கிறேன். இதில் வாழ 30,000 கட்டணுமா, நம்ம எப்படியாவது ஏர்ன் பண்ணணும்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே ஹீரோ அந்த டாகனை பார்த்துட்டு உள்ளே போய் கல்டிவேஷன் பண்ணுறான். அப்போ ஹீரோ வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுறான். இதுதான் சீ டிரான்ஸ்ஃபார்மேஷன் சிப்சரான்னு ஹீரோ ஷாக் ஆக்குறான். எதுவுமே இல்லாமல் இது எப்படி வாட்டரை மேக் பண்ணுது? அப்போ ஹீரோ அந்த வாட்டரை வச்சு நிறைய பேர்ட்ஸை உருவாக்குறான். அப்போ அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கண்ணாடியாக உருவாக்குது. நம்ம பேச ரொம்ப அழுக்காக இருக்குன்னு ஹீரோ குளிக்கிறான். இனிமேல் இருந்து புது ஆரம்பம்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டீமன் அண்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன ஒரு இன்டென்ஸான கில்லிங் ஆறான்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே ஹீரோ அதை பார்த்து மிரண்டு போகிறான். அப்போ அந்த கதவை திறந்து காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.